أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يحشر أعداء الله إلى النار فهم يوزعون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை மறுமை நாளையில் நரகவாதிகளை, குற்றவாளிகளை, அல்லாஹ்வினுடைய விரோதிகளை, எதிரிகளை நரகத்திற்கு அருகாமையில் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். அந்த நேரத்தில் அவர்களுடைய செவிகளும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அந்த நேரத்தில் அந்த குற்றவாளிகள் தங்களுடைய தோள்களை நோக்கி, உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த தோள்கள் அவர்களிடத்தில் சொல்லும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களையும் பேச வைத்த அந்த அல்லாஹ் தான் இன்று எங்களையும் பேச வைத்தான் என்ற இந்த விஷயங்களை சொல்லும் என்பதை நாம் பார்த்தோம். இதே போன்று அல்லாஹு தாலா சூரா மரியமில் பேசுகின்றான், வனசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா. நரகவாதிகள், அதாவது இங்கு முஜ்ரிமீன்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். முஜ்ரிமீன்கள் நரகத்தின் பக்கம் வானவர்களால் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள் அல்லது ஓட்டி கொண்டு வரப்படுவார்கள். விர்தா, விர்தா என்றால் தாகித்தவர்களாக நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். அல்லாஹ் நம்மை இந்த ஜமாத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். சூரா யாசினிலும் அல்லாஹு தஆலா இதை பேசுகின்றான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு அன்றைய தினம் நாம் பூட்டு போட்டு விடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு எதிராக நம்மிடத்திலே சாட்சி சொல்லும் என்று சூரா யாசினில் அல்லாஹு தாலா சொல்வதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு பின்பு எங்களை பார்த்து கேட்டார்கள், நான் ஏன் சிரித்தேன் என்று என்னிடத்தில் கேட்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள் என்று நான் கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளையில் மனிதன் தன்னை படைத்த அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய தர்க்கத்தை நினைத்து நான் சிரித்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்பு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதர்களையும் அவரவர்களுக்கு ஏற்றவாறு விசாரணை முடிந்திருக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், நீ எனக்கு அநீதம் இழைக்க மாட்டாய் என்று நீ சாட்சியம் உறுதி அளித்திருந்தாய் தானே என்று மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். அப்போது அல்லாஹும், ஆம், எந்த மனிதருக்கும் நான் அநீதம் செய்ய மாட்டேன் என்று நான் சாட்சி அளித்திருந்தேன், வாக்களித்திருந்தேன் என்பது உண்மைதான் என்று சொல்லி முடிப்பான். அப்போது அந்த மனிதர், ஒருவேளை எனக்கு எதிராக நீ சாட்சியத்தை கொண்டு வந்தால், என்னிலிருந்து மாத்திரமே நீ சாட்சியத்தை கொண்டு வந்தாலே தவிர நான் வேறு யாருடைய சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவான், உனக்கு எதிராக சாட்சி சொல்ல நானும் கண்ணியமான வானவர்களும் இருப்பது உனக்கு போதாதா என்ற இதையே அல்லாஹு தாலா மீண்டும் மீண்டும் சொல்லியதற்கு பின்பு அவனுடைய வாய்க்கு முத்திரையிடப்படும், பூட்டு போடப்படும். அவனுடைய உறுப்புகள் அதற்கு அடுத்ததாக அவனுடைய தீமைகளை பற்றி, அவன் செய்தவைகளை பற்றி பேச ஆரம்பிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 5679வது இலக்கத்தில் நீங்கள் காணலாம். அதே போன்று அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய விரோதிகளாக முனாஃபிகீன்களும் இறை மறுப்பாளர்களும் கருதப்படுவார்கள். இவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா இவர்களுடைய வினை சுவடிகளை எடுத்து போடுவான். அதில் இவர்களுக்கு எதிரான குற்றங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதை அந்த நயவஞ்சகர்களும் இறை மறுப்பாளர்களும் மறுப்பார்கள். இதை நான் செய்யவே இல்லை, இதை நான் செய்யவே இல்லை, இந்த வானவர் என் மீது இட்டுக்கட்டி விட்டார், இந்த வானவர் என் மீது தவறாக எழுதிவிட்டார் என்று இந்த குற்றவாளிகள் அந்த நேரத்திலும் அங்கும் பொய்யையும் இந்த பித்தலாட்டத்தையும் அங்கும் செய்வார்கள். அப்போது வானவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா கேட்பான். வானவர்கள் உண்மையை பேசுவார்கள். அந்த குற்றவாளிகளிடத்தில் சொல்வார்கள், இந்த நாள், இந்த நேரம், இந்த தவறை, இந்த விஷயத்தை நீ செய்தாய்
என்று வானவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் போதும் அந்த குற்றவாளிகள் அதை மறுப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டு போடுவான். பின்பு அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய ஒவ்வொரு உடலுடைய உறுப்புகளும் தனித்தனியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் கருதுகிறேன் மனிதர்களுடைய உடல் உறுப்புகளில் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய உறுப்புகளில் முதல் உறுப்பு அவனுடைய வலப்பக்கத்தினுடைய தொடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு அபி ஹாத்திமிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் எந்த அநீதமும் செய்வதில்லை என்பதை அல்லாஹு தாலா பேசுகின்றான். இது குர்ஆனுடைய வசனம். எந்த ஒரு அடியாருக்கும் நாம் அநீதம் செய்வது கிடையாது. பின்பு அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த தண்டனைகள் எல்லாமே அவரவர்கள் அவர்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ செய்து கொண்ட பாவங்களின் காரணமாகத்தான் என்பதை நாம் இந்த இடத்தில் கவனித்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதை மனிதன் என்னுடையது, இது என் கை, என் கால், என் கண், என் தலைமுடி, என் தோல் என்று பார்த்து 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 அதை காதலிக்கிறானோ, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தோலின் மீது காதல் கொண்டவனாக இருக்கின்றான். தோலை அழகுபடுத்துவது என்பதற்காக பல வகையான சாதனங்கள் அந்த தோலின் மீது கவனம் செலுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த தோலின் மீது அல்லாஹும் கவனம் செலுத்த சொல்லி நம்மை சொல்கின்றான். இந்த தோல் இன்று நவீனமாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நவீனம் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய வேதனை வலி அவனுடைய மூளையால் உணரப்படுகின்றது என்று கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள் ஆதி காலத்திலிருந்து. மூளையினுடைய ஃபங்க்ஷனை கொண்டுதான் ஒரு மனிதன் அவனுடைய உடலில் ஏற்படக்கூடிய வலி வேதனையை உணர்கின்றான் என்று கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். ஆனால் சமீப காலமாகத்தான் கண்டுபிடித்தார்கள் வலி வேதனையை உணரக்கூடிய அந்த ஆற்றல் தோள்களுக்கு இருக்கின்றது. தோல்தான் வலியையும் வேதனையும் உள்பக்கமாக உணர்கின்றது. இது மிகப்பெரிய வேதனை என்பது இந்த நவீன விஞ்ஞானத்தை அல்லாஹு தாலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நாளை மறுமை நாளையில் இவர்களுடைய தோள்கள் சப்ஜெக்ட் பேசும் என்பதை இங்கு சொல்வதோடு சூரத்துன் நிசாவில் அல்லாஹு தாலா பேசுகின்றான். குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். நரகத்தில் இவர்களை போட்டதற்கு பின்னால் இவர்கள் வேதனையை சுவைப்பார்கள். மீண்டும் மீண்டும் இவர்கள் வேதனையை உரிய முறையில் சுவைக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய தோள்களை புதிய தோள்களாக நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். இந்த உலகத்தில் பார்த்து 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 நாம் அழகாக்கிய தோள்களின் மீது நாம் செலுத்திய கவனங்கள், அல்லாஹு தாலாவும் நம்மை கவனம் செலுத்த சொல்கின்றான். நாளை மறுமை நாளையில் உங்களுடைய வேதனையை முதல் அடிப்படையில் உணரக்கூடிய அந்த வேதனையை உணரக்கூடியதாக இந்த தோள்கள் தான் இருக்கும் என்பதை கொஞ்சம் நிதானமாக கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய பாவங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய காதுகள், உங்களுடைய தோள்களே உங்களுக்கு எதிராக நாளை மறுமை நாளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செல்வாக்குகள், உங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டார்கள், இதெல்லாம் எட்டாக்கனி. இவர்களெல்லாம் யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்திற்கு விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு வாய்க்கு பூட்டு போடுவதற்கு முன்பும் பின்பு அவனுடைய வாய்க்கு போடப்பட்ட பூட்டை மீண்டும் கழற்றி விட்டதற்கு பின்பும் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் வழக்காடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதில் குறிப்பாக குற்றவாளிகள் இந்த உலகத்தில் எப்படி பொய் பேசினார்களோ அவ்வாறே பொய் பேசுவார்கள். இந்த உலகத்தில் எப்படி பொய் சத்தியம் செய்தார்களோ இவ்வாறே அல்லாஹ்விடத்தில் மீண்டும் பொய் சத்தியம் செய்வார்கள். இந்த உலகத்தில் எவ்வாறு பொய் சாட்சியம் கூறினார்களோ அவ்வாறே அங்கும் பொய் சாட்சியம் கூறுவார்கள். வானவர்களுக்கு எதிராக பேசுவார்கள், செய்த பாவங்களை மறுப்பார்கள். இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் நேரம் அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டு போடப்படும். அந்த நேரத்தில் அவர்களுடைய உறுப்புகளே அவர்கள் செய்த பாவங்களை பற்றி பேசும்.
ஒவ்வொரு உறுப்பும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்ளும். அதாவது இவனை காப்பாற்றுவதற்காக அல்ல, இவன் செய்த பாவங்களை கை ஒன்று பேசினால் கண்கள் அதைவிட அதிகமாக பேசும், கண்கள் ஒன்றை பேசினால் அதைவிட அவனுடைய கால்கள் அதற்கு அதிகமாக பேசும், அவனுடைய கால்கள் ஒன்று பேசினால் அவனுடைய நாவு அதைவிட அதிகமானதை பேசும், அவனுடைய செவிகள் அதைவிட அதிகமானது பேசும், அவனுடைய முதுகு அதைவிட அதிகமானதை பேசும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் அவன் செய்த பாவங்களை அவனுக்கு எதிராகவே சாட்சி பகரும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த தஃப்சீரை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு நாள் கஅபாவினுடைய திரைக்குள் மறைந்திருந்தேன். அந்த நேரத்தில் 3 நபர்கள் வந்தார்கள். பின்பு அந்த மூவர் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று என்னுடைய காதில் விழவில்லை. பேசுகிறார்கள் என்று விழுகிறது, என்ன பேசுறாங்கன்றது தெரியல. அதில் ஒருவர், நாம் பேசிக்கொண்டிருப்பதை அல்லாஹ் கேட்கிறானா என்று ஒருவர் கேட்டார். அதில் இந்த மூவரில் இன்னொருவர் சொன்னார், நீங்கள் சப்தமாக பேசினால் அல்லாஹ் கேட்டு விடுவான், நீங்கள் தாழ்வாக பேசுங்கள், அல்லாஹ்வால் கேட்க முடியாது என்று இன்னொருவர் கூறினார். பின்பு 3ஆம் அவர் கூறினார், நீங்கள் தாழ்த்தி பேசினால் அல்லாஹுக்கு கேட்கும் என்றால் நீங்கள் சப்தமாக பேசினாலும் அல்லாஹுக்கு கேட்கும், நீங்கள் சப்தமாக பேசுவது அல்லாஹுக்கு கேட்கும் என்றால் நீங்கள் தாழ்வாக பேசினாலும் அல்லாஹுக்கு கேட்கும் என்று 3ஆம் அவர் பேசிக்கொண்டார். பின்பு இந்த செய்தியை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்துச் சென்றேன். நடந்த இந்த நிகழ்வை பற்றி இவ்வாறு கூறினேன். ஒருவர் அல்லாஹுக்கு கேட்குமா என்று கேட்டார். இன்னொருவர் உயர்த்தி பேசினால் கேட்கும், தாழ்வாக பேசினால் கேட்காது என்றார். இன்னொருவர் எப்படி பேசினாலும் அல்லாஹுக்கு கேட்கும் என்று கூறிக்கொண்டார் என்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கொண்டு சென்ற போது, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 23, 22 இந்த 22, 23வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த வசனங்கள் இறங்கியது. மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் எந்த ஒன்றும் அவனுடைய உறுப்புகளுக்கு மறைந்ததாக அவன் செய்யவில்லை, அவனுக்கு சாட்சியம் பகரக்கூடியதாகவே அவைகள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓதி காட்டினார்கள். அதே போன்று அல்லாஹ்வை பற்றி அவர்கள் எண்ணிய இந்த எண்ணம் தான் மிக கெட்டதாக மாறிவிட்டது. அதனால் அவர்கள் நாசமாகிவிட்டார்கள், நஷ்டத்திற்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் என்ற இந்த வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். நாளை மறுமை நாளையில் நரகத்தில் நரகவாதிகளை, அல்லாஹ்வின் எதிரிகளை, விரோதிகளை நரகத்திற்குள் நுழைத்ததற்கு பின்னால், தூக்கி எறிந்ததற்கு பின்னால் நரகவாதிகள் பேசக்கூடிய சில விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அந்த நரகவாதிகள் அப்போது கூறுவார்கள் அல்லாஹ்விடத்தில், காலு ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா, எங்களுடைய கைசேதமான இந்த நிலை எங்களை மிகைத்து விட்டது, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்களுடைய அந்த கெட்ட விஷயங்கள் எங்களை மிதைத்து விட்டது. வகுன்னா கௌமன் லாலீன், நாங்கள் வழிகேடர்களாக மாறிவிட்டோம். ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உதுனா ஃபஇன்னா ஸாலிமூன், எங்களை இங்கிருந்து வெளியேற்று, இந்த நரகத்தினுடைய வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களை இதிலிருந்து வெளியேற்று, திட்டவட்டமாக உன்னுடைய வாக்குறுதிக்கு நாங்கள் மாறு செய்து விட்டோம், நாங்கள் வாலிம்களாக மாறிவிட்டோம் என்று அந்த நரகவாதிகள் கூறக்கூடிய நேரத்தில் என்று அல்லாஹு தஆலா பேசுவான். சிறுமை அடைந்து விடுங்கள், கேவலப்படுங்கள், அநியாயம் செய்தீர்கள் தானே உலகத்தில், நாசமாகிவிடுங்கள், நஷ்டமடையுங்கள், வலா துகல்லிமூன், பேசாதீர்கள் என்னிடத்தில் என்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வசனத்தை சூரத்துல் முஃமினூனில் அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இப்போது இவர்கள் நரகவாதிகளாக மாறிவிட்டார்கள், இந்த நரகத்தினுடைய வேதனையின் மீது இவர்கள் பொறுத்தாலும் சரி அல்லது பொறுக்காவிட்டாலும் சரி, இவர்களுடைய கெட்ட இடம் இதுதான் என்று அல்லாஹு தஆலா பேசி முடிக்கின்றான். அதாவது யாராலும் நரகத்தினுடைய வேதனையை பொறுத்து கொள்ள முடியாது,
ஒருவேளை அப்படி யாரேனும் நான் பொறுத்துக் கொள்வேன் என்று பொறுத்துக் கொண்டாலும் சரி, பொறுக்க முடியாது என்று இருந்தாலும் சரி, இவர்களுடைய மீளும் இடம் நரகம்தான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.